உங்ககிட்ட பன்னீர் மட்டும் இருந்தால் போதும் கைஸ், வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சு சூப்பர் அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக வந்து கார்லிக் பன்னீர் ஃப்ரை வந்து சூப்பராக வெரி வெரி சிம்பிள் பண்ணுறது. ஒன்றுமே இல்லை, பன்னீரை ஒரு பேக்கெட் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி க்யூப் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பன்னீர் அப்படியே சாப்பிடுவேன், ஒரு பீஸ் மட்டும் சாப்பிட்டுக்கினேன். ஓகே, கட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு கைப்பிடி பூண்டு ஓகேங்களா, கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் உங்களுக்கு ரொம்ப காரமாக வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தால் போதும், நான் காரம் அதிகமாக சாப்பிடுவேன், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் இல்லை 1½ ஸ்பூன் போதும். அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு பேஸ்ட் மாதிரி வரணும். ஸோ தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பேஸ்ட்டை நம்ம இப்போ இந்த பன்னீரில் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டுன்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நெக்ஸ்ட்டு பேனில் ஃப்ரை பண்ண வேண்டியது. இது வந்து நீங்கள் டீப் ஃப்ரை, அதாவது சிக்கன் 65 மாதிரி டீப் ஃப்ரை பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணாலும் சரி. நான் இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுவேன், நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி இந்த பன்னீர் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வந்து வறுத்துட்டே வாங்க. கிறிஸ்பியாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த கார்லிக் பன்னீர் ஃப்ரை பார்த்திங்கன்னா நம்ம சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம், இல்லை வெறும் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க பண்ணது. பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாட் ஒன்லி பிகினர்ஸ், ஈஸியாக வேலை முடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, என்ன மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இது ஈஸியாக முடிஞ்சிடும். அதே மாதிரி பேச்சுலர்ஸ்க்கும் இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். ஓகே கைஸ், நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வீட்டில் பன்னீர் மட்டும் இருந்தால் போதும். மற்றபடி பார்த்திங்கன்னா இருக்கிற 5 இன்க்ரீடியன்ஸுமே வீட்டில் டெய்லி இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ அதனால் ஈஸியாக சிம்பிளாக சூப்பராக பண்ணி முடிச்சிடலாம்.